வாழ்த்துதல். தேவன் நல்லவராயிருக்கிறார். நம்மோடு கூட இருந்து எப்பவுமே நன்மை செய்கிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவராய் இயேசு உங்களோடு எப்பவுமே கூட இருந்து உங்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே நீங்க என்ன எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் இருக்கிறீங்க? ஆண்டவரே, நீங்க எனக்கு ஒரு நன்மை செய்யணும். ஆண்டவரே, இந்த பிரச்சனையில ஒரு தீர்வு தரணும். ஆண்டவரே, இதுக்கு உங்களுக்கு பதில் உண்டாண்டு பல தரப்பட்ட கேள்வியோடு கூட நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய வார்த்தை இந்த நாள்ல உங்களை தைரியப்படுத்த போகிறது. நாங்க தேவனுடைய வார்த்தையை கேட்போமா? ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதுல பகுதியை நாங்கள் பார்க்கிற பொழுது பாருங்க, 23வது வசனம் சொல்கிறது, ஆகையால் நீ செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட நடத்துவார் என்பதாக. அந்த பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் எப்பவுமே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறது அல்லவா? இந்த இடத்திலே ஆபிரகாமை குறித்து இந்த பகுதி பேசப்படுகிறது. ஆபிரகாமை குறித்து அபிமெலேக் சொல்லுகிறார், நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னோடு இருப்பார், தேவன் உன்னோடு கூட இருப்பார். ஏன் தெரியுமா? தேவனுடைய வாழ்க்கையில எப்பவுமே எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்து கொண்டு இருக்கிறார். நீ தேவனுக்கு பயந்து ஒரு மனுஷனாய் இருக்கிறார். நீ தேவனுடைய தேவனுடைய வார்த்தையின் படி உன்னுடைய வாழ்க்கையை காத்துக் கொள்வதில் எப்பவுமே கவனம் உள்ளவனாய் இருக்கிறார். எனவே தேவன் உன்னோடு இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி காணத்தக்கதாய் ஆபிரகாமுடைய விசுவாசமும் ஆபிரகாம் கடவுள் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் ஒரு மகிமை உள்ளதாய் இருக்கிறது. எந்த சூழ்நிலை நாங்கள் கடந்து போனாலும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்துல எந்த ஒரு அதைரியமும் வராதபடி நாங்கள் காத்துக்கொள்ளணும். அது எது இழப்பா கூட ஒரு வேளை தோன்றலாம். அந்த இழப்பின் நடுவில் தேவன் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க பாருங்க, இந்த ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்ட அந்த சம்பவத்தை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கொண்டு போகிறார். அங்கே மலைக்கு போகிற பொழுது பிள்ளை பார்த்து கேட்கிறது, தகப்பனே, அப்பா எல்லாம் நாங்க கொண்டு போற விறகு இருக்கு, கத்தி இருக்கு, எல்லாம் இருக்கு, அப்ப ஆடு எங்கு என்று சொல்லுகிற பொழுது இந்த தகப்பனுடைய மனம் என்ன பாடுபட்டிருக்கும்? இந்த பிள்ளைக்கு சொல்ல முடியுமா, உன்னைத்தான் நான் பலியிட செல்கிறேன் என்று? ஆனால் ஆபிரகாம் அத்தகைய மன தைரியத்தோடு தேவ சமூகத்தில அவன் தேவனை நோக்கி பார்த்தபடியினால் அன்றைக்கு அந்த பிள்ளையிடத்தில் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார், தேவன் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அதுதான் ஜெகோவா ஜீர், நம்முடைய ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அந்த பிள்ளையை அந்த இடத்திலே மோரியா என்கிற மலைக்கு போனார்கள். அந்த கட்டைகளை அடுக்கினார், எல்லாவற்றையும் அடுக்கி விட்டு அந்த பிள்ளையை அங்கே கிடத்தி விடுகிறார். கிடத்திட்டு அவனை வெட்டுவதற்கு கத்தியை ஓங்குகிற பொழுது அங்கே ஒரு சத்தம் வருகிறது, ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேலே கை போடாதே என்று சொல்லி தேவன் அந்த பிள்ளையை அங்கே அந்த பொல்லாத காரியத்திலிருந்து அவர் தப்புவித்தார். நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே அங்கே தீமையானவைகளை நமக்கு செய்கிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை விட்டு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எத்தகையதா இருக்கும், எங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து தேவன் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற அந்த காரியங்களை குறித்து கவனிச்சு கொண்டிருக்கிறார். நம்மளுக்கு தீங்கு வருகிற பொழுது என் தகப்பன் நேராய் இறங்கி வந்து நமக்கு அற்புதம் செய்வார். நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையில அவர் வருகிற அந்த சூழலில தேவன் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். பிரியமான பிள்ளையே, இந்த நேரத்துல நீங்களும் கூட ஒருவேளை, ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கப்பா, நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, என்ன சும்மா விட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படி என்று சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற யாவரும் பிழைத்துக் கொண்டார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இந்த நாளில அன்பு பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை இழக்கிறது போல இருக்கும், நீங்க இழந்துட்டீங்க போல இருக்கும், நீங்க ஏதோ உங்களோட வாழ்க்கையில உங்களை விட்டு கை நழுவி போனது போல இருக்கும். இழந்து போனதை தேடவும் பாவிகளை ரட்சிக்கவும் மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்தார். என் ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து அவர் தான் நினைத்ததை அல்ல, உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு விமோசனத்தை உண்டாக்குவதற்கு, உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வதற்கு என் ஆண்டவர் ஆச்சரியமானவராய், அதிசயமானவராய், வல்லமை உள்ள கர்த்தராய் என்றைக்கும் இருக்கிறார். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் அப்படியே செயல்பட்டு போக விடையிலைங்க.
அவருடைய விசுவாசத்தை கனம் பண்ணினார். அவருடைய விசுவாசம் அங்கே காக்கப்பட்டது. அவருடைய விசுவாசத்தினாலே தேவன் அவருடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு அவருக்கு உதவி புரிந்தார். அதே ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, அவரை நோக்கி பாருங்க. அன்றைக்கு ஜெகோவா ஜீரே என்று சொல்லி ஆபிரகாம் கர்த்தருக்கு பெயரிட்டு மகிமைப்படுத்தி கனப்படுத்தினார். அவருடைய பிள்ளையை அங்கே தேவன் காத்து மறுபடியும் கொடுத்தார். ஒன்று சொல்லட்டுமா, அன்றைக்கு அந்த பிள்ளையை அங்கே பலியிடாதபடி தேவன் புதரில் ஒரு ஆடை சிக்க வைத்தார். இன்றைக்கு உன்னை தேவன் பாதுகாப்பதற்கு அந்த இடத்திலிருந்து ஏதோ ஒன்றை தேவன் வலுவாய் வைத்திருக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு நன்மையான காரியங்களை அன்றி ஒரு தீமையும் அவர் செய்ய மாட்டார். எப்படி நான் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உயிரோடு வாழ்ந்த ஒவ்வொரு நாட்களிலும் அவரை குறித்து வேதம் சொல்றார், தமக்கென்று வாழாமல் நமக்காய் வாழ்ந்தார். அவர் ஒரு தீமையும் செய்யாமல் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து வியாதியிலும் பிசாசின் கட்டிலும் அகப்பட்ட யாவரையும் விடுவித்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் விடுவிக்கிற கர்த்தராயிருக்கிறார். இந்த நாளில் அன்பு பிள்ளையே, நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கிறியா? என் தேவனால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது போல கர்த்தர் உன்னோடு இருந்து ஒரு பெரிய காரியங்கள் செய்வார். இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருப்பார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையும் அவர் கூட்டார். ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆனால் தேவன் இல்லை. தேவனுடைய ஐஸ்வர்யம் எங்களுக்கு எல்லாவற்றையும் அங்கே வாய்க்க பண்ணும். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணும். எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாய் எல்லாவற்றையும் செய்யும். என் அன்பு பிள்ளை, இந்த காலை பொழுதுல நீ கடவுளை நோக்கி பார்க்கிறாயா? அதை நோக்கி பார்த்தாயானால் நீ பிழைத்துக் கொள்ள முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை தேவன் செய்ய இன்றைக்கும் ஆச்சரியம் உள்ள கடவுளாய் இருக்கிறார். ஆபிரகாமுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் அவரோடு கூட இருந்து பயணித்தார். அவருடைய வாழ்க்கையில காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுத்தார். சீமானாய் மாற்றினார், உலகத்திற்கு தந்தையாய் மாற்றினார். ஒரு மனுஷன் இன்றைக்கு தேவனுடைய கருத்திலும் தேவனை நம்பி வாழ்கிற பொழுது அந்த மனிதன் மூலமாய் தேவன் மகத்தான அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக மன்றாடட்டும். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நோக்கி பார்க்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டுக்கும், ஒரு அதிசயம் நடக்கட்டுக்கும். ஆண்டவரே, எல்லா காரியங்களும் ஆபிரகாமோடு கூட இருந்தவரை கனம் பண்ணினீங்கப்பா. அதே போல இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளுடைய எல்லா காரியத்திலும் நீ கூட இருந்து கனம் பண்ணி காத்து நடத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிள்ளை தேவன் தான்